அனைவருக்கும் வணக்கம். அக்னி பூமி செய்திகள் என்ற யூடியூப் சேனலிருந்து உங்கள் டாக்டர் ஜெய்பால். குடியாத்தும் குமரன் என்ற ஒரு தற்கூரி நபர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மென்டல் என்றும் அந்த பையன் இருக்கிறானே சொல்லிட்டு பேசுகிற அந்த குடியாத்து குமரன் அந்த நாதாரிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமெரிக்காவில் 3 விருதுகளை வாங்கியவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐநா சபையிலே உரையாற்றியவர். பல நாடுகளின் தலைவர் மற்றும் ஐநாவின் தலைவர் போன்ற தலைவர்களால் போற்றப்படக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவரை பார்த்து அறவேக்காடு நீ மருத்துவர் சின்னையா அவர்களை மென்டல் என்கிறாய், அந்த பையன் என்கிறாய், நாதாரி பயலே, உங்கள் கட்சியின் கொள்கை விளக்கு அணி செயலராக இருந்த ராசா அவர்கள் இந்துக்கள் எல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்று சொன்னபோது வராத கோபம், உங்கள் கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்லும்போது பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் தாசிகள் என்று சொல்லும்போது வராத கோபம், நீ வைத்திருக்கிறாயே பொட்டு, கடவுளே இல்லை, நான் கோவிலுக்கே போனதில்லை என்று சொல்லுகிற உங்களின் துணை முதல்வர் பிள்ளையார் என்பது மண்தான் என்று இது சும்மா என்று சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது வராத கோபம், உங்களின் உலர்வாழன் ஒன்றுக்குமே பொம்மை போல இருக்கிற ஸ்டாலின் இந்துக்களின் திருமணத்தை கொச்சப்படுத்திய போது வராத கோபம், மருத்துவர் ஐயா அவர்கள் மூத்த தலைவர் அவர்களை ஏன் இப்படி பேசினீர்கள், அவர் என்ன கேட்டார், உங்கள் வீட்டில் அதானி வந்தாரா இல்லையா, என்ன பேசினீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கும்போது நீங்கள் அதற்கு மக்களுக்கே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள், எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வார்கள் அப்படி என்று சொன்னீர்களா இல்லையா? எதிர்க்கட்சிகள் நாங்கள் என்ன அவிழா செய்ய முடியும், அரசியல் தான் செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்னது. இப்போது நீங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்வதா? குடியாத்து குமரன் தற்கூரி நாதாரியே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்கள் ஐயா அவர்களும் அவர் குடும்பமும் பெட்டி வாங்குகிற குடும்பம் என்று சொன்னால் பெட்டி எவன் கொடுத்தான்? எங்கள் ஐயா வாங்கினார். கொடுத்தவன் யார் என்று சொல்லுங்கள். பெட்டி கொடுத்தவன் இருந்தால் பெட்டி வாங்கினார் என்று சொல்லலாம். இதுவரை நான் பெட்டி கொடுத்தேன் அவர் வாங்கினார் என்று எவன் சொல்லியிருக்கிறான்? முதலில் அது விளக்கம் கொடுங்கள். தளபதி வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் வருவாங்க, அதை கேட்க நீங்கள் யார்? பரதேசி, உங்கள் தளபதி சாதாரண ஆள் இருந்தால் நாங்கள் ஏன்டா கேட்க போகிறோம்? அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறதுனால தான் இப்போ அவர் மின்சாரத்தில் பிரச்சனை ஊழல் நடந்திருக்கிறதுன்றதுனால் அமெரிக்காவில் பிடியாணை போட்டிருக்கிறார்கள் அதானிக்கு. அதனால் அமெரிக்கா வரை நாரடிக்கப்பட்டிருக்கிறது. 2G ஊழலில் உலகத்திலே 3வது பெரிய ஊழல் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஊழலில் இந்தியாவில் நாறியது, கொஞ்சம் உலகத்தில் தெரிஞ்சது. ஆனால் இன்று உலகமே இதை நாரடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு. அப்படி என்றால்
ஓட்டு போட்ட மக்களும் எதிரி கட்சிகளும் கேள்வி கேட்க தான் செய்வார்கள். அதற்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். அதற்கு மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களும் எங்கள் ஐயா அவர்களும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமா? அட நாதாரி பயலே, யார் காலில் யார் விழுவது? 500 பேர் ஃபோன் பண்ணுறீங்க, பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்குற. ஏன்டா நீ இது மாதிரிலாம் பேசிட்டு போடுவேன். ஃபோன் பண்ணால் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். மிஞ்சி போனால் பாதுகாப்பு கேட்டு போலீஸ் வச்சுக்குவேன். ஏன்டா நீ ஒரு ஆம்பளை தானே, நேருக்கு நேர் பேசு. அதை விட்டுட்டு பொட்டை மாதிரி பேசிட்டு ஓடி போய் மறைஞ்சிக்கிற, போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிற. நீ ஆம்பளையாக இருந்தால் பேசு, விவாதத்துக்கு வா, பேசலாம். எங்கள் தலைவரே தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள கடைக்கோடிய தொண்டனை கூப்பிடு, அவங்க வந்து பேசுவாங்க. நாகரிக அரசியல் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே நாகரிக அரசியல் ஒன்று இருக்கிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அரசியல் பயிலரங்கம் வைத்து அரசியல் நடத்துகிற ஒரே தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். அப்படிப்பட்ட தலைவர் பற்றி நீ நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாய். அவரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். யார் காலில்? உதயநிதி ஸ்டாலின் காலிலும் விழுந்து மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். அட பரதேசி, யார் காலில் யார் விழுவது? அவர் என்ன கேட்டார்? என்ன தவறு? நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வரை எதிர்க்கட்சிகளும் ஓட்டு போட்ட மக்களும் கேள்வி கேட்க தான் செய்வார்கள். பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். உங்கள் கட்சியில் பிரசன்னா என்ன சொன்னான்? எங்கள் வீட்டில் கக்கூசு அடைத்து கொண்டால் கவுன்சிலரை கூப்பிடு, எம்எல்ஏ கூப்பிடு, முதலமைச்சரை கூப்பிடு, ஏன்னா நாங்கள் நியமிக்கப்பட்ட முதல் வேலையாள் என்று உங்கள் பிரசன்னா சொன்னானா இல்லையா? கொம்பா, முதலமைச்சர்னா கொம்பா, போலீஸு கூட துப்பாக்கி வச்சுருந்தா கொம்பா. நான் சொல்ல, உங்கள் பிரசன்னா தான் கேட்டான் அந்த மாதிரி. சரியா? முதல் வேலையாள் அந்த மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, கேட்க தான் செய்வாங்க. பதில் சொல்லி தான் ஆகணும். அதேமாரி அவர் என்ன பெரிய ஆள்? அவர் நாங்கன்னா கேட்கணுமா? வயசுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் வரானே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சி வந்து வசூல் செய்தது பெரிய விஷயமா இருக்கான். பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் நிதி பெறுவது ஒன்று புதிதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தேர்தல் நிதி வாங்குகிறார்களா? மற்ற கட்சிகள் வாங்கியது இல்லையா? இத்தனை வருடமாக ஆட்சி நடத்துகிற திமுகவே தேர்தல் நிதி வசூலிக்கப்படுகிறது. நாங்கள் என்ன வேறு யாரோ ஆரம்பித்த கட்சியை அபகரித்து நாங்கள் என்ன புதிதாக வந்துட்டுமா? மருத்துவர் ஐயா அவர்கள் கிராமந்தோறும் சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்து உழைப்பால் உருவாக்கிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களைப் போல் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் நெடுஞ்செழியனை கூப்பிட்டார். ஆனால் எம்ஜிஆரை வைத்து கட்சியில் வந்த கலைஞர் அதன் பிறகு கட்சியில் சம்பாதித்த பணத்தில் வைத்து கொண்டும் இன்னும் தேர்தல் நிதியும் தேர்தலில் வசூல் செய்வது நீங்கள். உங்களுடைய தேர்தல் வசூல் செய்வதும் தேர்தல் நிதி பெறுவதும் எங்களுக்கு ஒன்றும் கம்மிதான். ஏனென்றால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறோம். உங்களைப் போல் இல்லை. 6 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ராமதாசா என்று கேட்கிறாய். அவர் என்ன முதல்வரா என்று கேட்கிறாய். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் தான், எல்லாருக்கும் கலைஞர் தான் இடஒதுக்கீடு கொடுத்தார். முதலமைச்சரா ராமதாஸ் அவர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாய். பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது கலைஞர் தான் என்று சொல்கிறாய். அட தற்கூரி பயலே,
இந்தியாவுக்கு சுதந்திரம் ஒன்றும் ஆங்கிலேயர்கள் கொடுத்து விடவில்லை. எத்தனை உயிர் தியாகங்கள் செய்து இடஒதுக்கீடு போராட்டம், எத்தனை உயிர்கள் தியாகம் செய்து போராட்டம் செய்து சுதந்திரம் பெற்றார்கள். அதே போல்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் பல போராட்டங்கள் செய்து 6 இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தார். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவர் போராட்டம் அப்படி. அந்த போராட்டம் மூலம் வாங்கி கொடுத்த 6 இடஒதுக்கீட்டை கொச்சைப்படுத்துகிற நீ எல்லாம் ஈனப்பிரவி, நீ போய் பேசலாமா இதை பற்றி? எங்கள் கலைஞர் தான் கொடுத்தார் என்று. 10,000 பேர் கூட இல்லை, அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க போகிறாங்க என்று மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிட்டாராம். மருத்துவர் ஐயா என்ன கேட்டார்? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டார். அந்த சரியான தரவுகள் கொடுத்திருந்தால் நிச்சயம் 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் சரியான தரவுகள் கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கேஸ் போட்டதே ஸ்டாலினுடைய மச்சான்தான். ஸ்டாலினுடைய சமுதாயம்தான் இதற்கு முழு காரணம். எழுச்சி தமிழர் என்று சொல்கிற திருமாவளவனும் கூட, சமூக நீதி பேசுகிற திமுக கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி எதிர் அணியில் நின்று இன்று வரை வன்னியர்களின் இடஒதுக்கீடு கிடைப்பில் போட்டுள்ளனர். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று கேட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவுடன் கூட்டணி இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் கூட திமுக வேண்டுமென்றே மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டால் அது ஒரு பிரச்சனை என்று சொல்வார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் இடஒதுக்கீடு கேட்கும்போது எத்தனையோ முறை கேட்டிருக்கிறார். எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களையும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. நாகரிகத்தோடு பேசவில்லையாம் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள். ராணிப்பேட்டையில் ஒரு கூட்டத்தில் நாகரிகமாக பேசவில்லை என்று குடியாத்த குமரன் சொல்கிற நீயே, உன்னுடைய கட்சியில் இருக்கிற சிவாஜி, பிரசன்னா, ஏனைய பேச்சாளர்கள்லாம் நாகரிகத்தோடு பேசினார்களா? முதலில் நீங்கள் நாகரிகத்தோடு பேசுங்கள். எங்கள் கட்சியில் மருத்துவர் சின்னையா அவர்கள் டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்வார். எப்போ பார்த்தாலும் அரசியல் பயிலரங்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. கால் தூசு சமமில்லை ஐயா சின்னையா என்று சொல்கிறாய். நன்னாரி பயிலே, யார் கால் தூசுக்கு சமமில்லை? எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நினைத்திருந்தால் விஜய் மல்லையா சிகரெட் கம்பெனியெல்லாம் வாங்கி கொண்டிருந்தால் இன்று அவர்கள் நன்றாக இருந்திருப்பார்கள். ஆனால் மக்கள் நலனே முக்கியத்துவம் என்றும் மக்கள் நலனே வேண்டும் என்றும் விஜய் மல்லையா பீர் கம்பெனியும் சரி, மற்ற ஒயின் ஷாப்பும் சரி, அனைத்திற்கும் மதுவுக்கு எதிராகவும் சிகரெட் கம்பெனிக்கு எதிராகவும் போராடி மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் ஒயின் ஷாப்பில் நிறைய மூடியிருக்கிறார்கள். நெடுஞ்சாலை துறையில் இருக்கிற ஒயின் ஷாப்பு எல்லாம் மூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்து கால் தூசுக்கு சமமில்லை என்று சொல்கிறாய். நன்னாரி பயிலே, இந்த திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் செய்த சாதனைகளை பற்றி ஒரே மேடையில் விவாதிக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கடைக்கோடு கோடிய தொண்டனை கூப்பிட்டு அழைத்து பேசி பாருங்கள். அவன் தெள்ள தெளிவாக அனைத்திற்கும் விளக்கம் சொல்வான். உங்களைப் போல் 200 ரூபாய்க்கு நாங்கள் ஒன்றும் மாரடிக்கிற கூட்டம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் முகவரி தந்தது திமுக தான் என்று சொல்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று 4 எம்எல்ஏ தொகுதியிலே வென்றிருக்கிறது.
2016, 2021 போன்ற தேர்தலில், இன்னும் சில தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஆனால் திமுக இந்நாள் வரை அடுத்தவர் மீது சவாரி செய்துதான் தேர்தலை சந்தித்திருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு முகவரி தந்திருக்கீங்களா? இன்னும் ஒன்று சொல்கிறார் குடியாத்த குமரன். மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு பிச்சை போட்டாராம் எம்பி பதவி. உங்கள் கனிமொழிக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு கொடுத்ததே எங்கள் மருத்துவர் ஐயா தான். இன்னும் சொன்னால் உங்கள் கலைஞர் படுத்து கொண்டிருக்கிற மெரினாவுக்கு சமாதிக்கு பிச்சைப்பட்டதே மருத்துவர் ஐயா அவர்கள்தான். பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு வாபஸ் வாங்கிய பிறகுதான் உங்கள் கருணாநிதி சமாதி அங்கே இருக்கிறது. ஜாதி கலவரம் தூண்டி பெட்டி வாங்கி அரசியல் வியாபாரம் செய்கிற ராமதாசு என்று சொல்கிறாய். நாங்கள் ஒன்றும் ஜாதி கலவரம் செய்ததில்லை. இப்போதும் சொல்கிறோம், எங்களைப் போல தலைவர் யாரும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் தலித்து தான் என்று சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஆட்சி வர முடியவில்லை. கிடைத்த அமைச்சர் பதவியை தலித் எலுமலைக்கும் தலித் பொன்னுசாமிக்கும் கொடுத்தோம். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலர் தலித்துக்கு தான் என்று சொன்னார். ஆனால் உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு தலித்து தான் முதல்வர் என்று சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு பொதுச் செயலர் தலித்து தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் கட்சியில் இருக்கிறதா? எங்கள் கட்சி அலுவலகத்தில் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் சிலை இருக்கிறது. அதேபோல் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் அட்டையில் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார் போன்றவர்களின் புகைப்படமும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கருதக்கூடிய நீல நிறமும் எங்கள் கட்சியில் இருக்கிறது. இதேபோல் கட்சியில் உள்ள மற்ற கட்சியில் அலுவலகத்தில் யாருடைய தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களின் சிலைகளும் அவருடைய தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுகிற எந்த ஒரு வர்ணங்களும் அதில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவரை, எங்கள் தலைவரை பார்த்து ஜாதி கலவரம் தூண்டுகிறாய் என்று சொல்கிறாய். திமுக வந்த பிறகுதான் தமிழகத்தில் அதிக ஜாதி கலவரம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதற்கு முன் கோனார் கடை, கோனார் புத்தகம், செட்டியார் கடை என்று அந்த சாதிக்கு தகுந்த போல் இருந்தது. திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் ஜாதி கலவரம் அதிகமாக நடந்து மக்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தலித்து மக்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி நடத்த முடியாது, பொழப்பு நடத்த முடியாது என்று ஜாதி கலவரங்களை தூண்டி விடுவது நீங்கள். நாங்கள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உதாரணம், இடஒதுக்கீடு போராட்டத்தில் வன்னியர் மக்கள்கள் அமைதியாக இருந்து போராட்டம் நடத்திய போது தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளை கொளுத்தி அதை வன்னியர்கள் மீது பழிப்பட்டது யார்? திமுககாரர்கள் தான். உங்கள் கட்சியின் தலைவர் எத்தனை கட்சிகளை உடைத்திருக்கிறார், எத்தனை சங்கங்களை உடைத்திருக்கிறார். எங்களை போய் அரசியல் வியாபாரி என்று சொல்கிறாயே, தற்குறி நன்னாரியே. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கல்லூரி ஊழல், மருத்துவக் கல்லூரி ஊழல் இருக்கிறது என்று சொல்கிறாய். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் மீது வழக்கு பதியப்படவில்லை. உங்களைப் போல் 2Gயில் இருந்து சிறைச்சாலை அனுபவித்து வரவில்லை எங்கள் ஐயா அவர்கள். உங்களைப் போல் எந்த ஒரு வழக்குக்கும் ஐயோ நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கொள்ளவில்லை, ஐயோ என சாவடிக்கிறாங்களே கொள்கிறாங்களே சொல்லவில்லை. எங்கள் மாவீரன் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் செல்லாத சிறைகள் உண்டா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை கிடையாதாம், பணம் தான் முக்கியம் என்று சொல்கிறார் அந்த நாய். உங்களுடைய கலைஞர் சொல்கிறார், ராமதாஸ் அவர்கள் கொண்ட கொள்கையை விடமாட்டார், அவர் கொள்கையை நிறைவேற்றியே ஆவார் என்று கலைஞரே தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொள்கையுள்ள எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை
தரைக்குறைவாய் பேசுகிறாய். மருத்துவர் ஐயா அவர்கள், கூட்டணியினால் மாறிக்கொள்ளலாம், கூட்டணி வைத்து கொள்ளலாம், எப்பவுமே கொள்கைகளை மாற்றியது கிடையாது. ராமதாஸ், அன்புமணி எல்லோருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்கிறாய். நாங்கள் ஏன் விழ வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைய திட்டங்கள் செய்வோம். தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பட்ஜெட், நியல் பட்ஜெட் என்றெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை மக்களுக்கு செய்தது என்ன? சமூக நீதி, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது பற்றி பேசுவது, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது எல்லாம் கலைஞர் என்று சொல்கிறாய். ராமதாசன முதல்வரா என்று கேட்கிறாய். ராமதாஸ் ஐயா அவர்கள் முதல்வர் இல்லை. எந்த கட்சி ஆட்சி நடந்தாலும், மத்திய அரசிலும் சரி, மாநில அரசிலும் சரி, எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் அங்கே எதிர்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அங்கே வாதியார் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். எடுத்தவுடன் அன்புமணி அவர்கள் எம்பி பதவிக்கு வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள். அப்போ உதயநிதி என்ன இதுவரை கட்சிக்காக செய்தது என்ன? உதயநிதி அவர் வரவில்லையா? என் ஒரு மீட்டிங்கில் கேட்கும்போது என் மகன் என் குடும்பத்தோடு என் குடும்பமும் என் குடும்பத்தில் உள்ள நபர்களோ யாரும் வரமாட்டார் என்று ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி, நான் வரவில்லை, கட்சி நிறைய பேர் இருக்காங்க, முன்னோர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்த பிறகு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எப்படி வந்தார்? எங்கள் அன்புமணி அவர்கள் கட்சிக்கு எதுவுமே செய்யவில்லை, உடனே எம்பிக்கு வந்து விட்டார் என்றால் உதயநிதி கட்சிக்காக செய்தது என்ன? இந்த தேர்தலோடு பாட்டாளி மக்கள் கட்சி க்ளோஸ் என்று சொல்கிறாய். எங்கள் அழைக்க யாராலும் முடியாது. ஆனால் இந்த தேர்தலோடு திமுக இருக்கிறதா என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். குமரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வன்னியர் சங்கம் இருந்த காலத்தில் இடஒதுக்கீடு போராட்டம் நடத்திய போது அன்புமணி எங்கே சென்றார் என்று கேட்கிறார். அவர் எங்கே சென்றார் என்றால் அவரும் போராட்டத்தில் இருந்தார். அப்போது அவர் சிறிய வயதாக இருந்தார், படித்து கொண்டிருந்தார். ஸ்டாலினுடைய வரலாறு தெரியாது என்று சொல்கிறாய். 14 வயதில் முடித்திருத்தும் கடையில் இளைஞர் திமுக தொடங்கியவர் ஸ்டாலின் என்று சொன்னாய். 16 வயதில் தென்னாட்டு காந்தி அண்ணாவை அழைத்து வந்து கழக கொடி ஏற்றி வைத்தார். 18 வயதில் பேச்சாளராக தமிழ்நாடு முழு சுற்றி வந்தார் என்று எல்லாம் சொல்கிறாய். ஒரு வருடம் மிசாவில் இருந்தார். ஒரு நாள் கூட ஜெயிலில் அன்புமணி இல்லை என்று சொல்கிறாய். ஒரு வருடம் மிசாவில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அது மிசாவுக்கு போனாரா, எதனால் போனாருன்னு அந்த காலத்தில் இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவர் சின்னையா அவர்கள் நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு மரக்காணம் கலவரத்தில் நீதி கேட்டு சென்ற மருத்துவர் சின்னையா, மருத்துவர் ஐயா அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அப்போது மருத்துவர் சின்னையா அவர்கள் 10 நாள் புழல் சிறையில் இருந்தார். அவரை பார்த்து கேட்கிறாய், நன்னாரி பயில ஈனப்பிறவி, உனக்கு தெரியுமா அவர் சிறைக்கு சென்றாரா இல்லையா என்று. நாட்டின் பிரதமர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று சொல்கிறாய். உண்மைதான். நாட்டில் முதல் கடங்காரன நாடாக நம்ம நாடு தான் இருக்கிறது. அதேபோல் சாலை விபத்துகளும் குடியில் முதலில் இருப்பது நம் நாடு தான், தமிழ்நாடு தான். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லி கொண்டே போகலாம் உங்களுடைய முதல்வர் பற்றி. குடியாத்த குமரன் ஈனப்பிரிவியே மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் சின்னையா அவர்களையும் அவதூறாக பேசுவதை நிறுத்தி கொண்டு மன்னிப்பு கேட்டு இன்னும் இருக்கிற காலத்தை டீசன்ட் டெவலப்மெண்ட்டாக, பாலிட்டிக்ஸாக பயன்படுத்தி உங்களுடைய கட்சி பணியை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. 86 வயது நடந்து கொடுக்குற மருத்துவர் ஐயா அவர்களே, பெரிய மனுஷனாக நடக்கணும், சின்ன பையன் மாதிரிலாம் நடக்கூடாதுன்னு சொல்லுகிறாய். ஈனப்பிறவியே, அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுவரை விளக்கம் தரவில்லை. முதலில் அந்த மூலப்பத்திரத்தை கொடுக்க சொல்ல முன்னே
அந்த மூலப்பத்திரம் கொடுத்தாவே சரியாகப்படும். அந்த மூலப்பத்திரம் கொடுக்க முடியல உங்களால். அவர் போய் சின்ன பையனாக இருக்கிற எந்த ஒரு ஆட்சி நடந்தாலும் முதலில் அறிக்கை மருத்துவர் ஐயா அவர்களிடமிருந்தான் வரும். நல்லது செய்தால் பாராட்டுவார், தவறு செய்தால் சுட்டி காட்டுவார். அதுதான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். எங்கள் ஐயா சின்னையா அவர்களை பார்த்து ஊழல் மணி, பெட்டி மணி, மாங்காய் மணி, லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறாய் பரதேசி பயிலே, உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் வார்னிங் தருகிறோம், இதோடு ஓடிவிடு. எங்கள் ஐயாவையும் எங்களையும் எங்கள் கட்சியும் எங்கள் தலைவரையும் தரைக்குறைவாக பேச நிறுத்தி கொண்டு உன்னுடைய வேலையை பார்த்துவிடு. இல்லை என்றால் உங்கள் ஆட்சி நடக்கிறது என்றால் என்னவென்றோ பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.